என் பேர் வந்து நம்பிதா. நான் திருவண்ணாமலை தான் வசித்து கொண்டிருக்கிறேன். பழைய ஓல்டு GH தான் என்னோட வீடு. இந்த காளிமா கோயில்ல எப்படின்னு பார்த்தா, பழம் வாங்கிட்டு வந்து 3 எலுமிச்சை பாயிட்டு வருவாங்க. ஒரு பழம் எலுமிச்சப்பழம் வந்து எங்க கையில சுத்தி போட்டுப்பாங்க. ஒரு எலுமிச்சை வந்து சூளத்துல சொருவிடுவாங்க. தலையை சுத்தி சொருவிடுவாங்க. ஒரு எலுமிச்சப்பழம் வந்து சாமி ரூம்ல மாத்தி வாங்கிட்டு போயிட்டு அர்ச்சனை பண்ணி சாமி ரூம்ல வாங்கிட்டு எடுத்துன்னு போயிடுவாங்க. இந்த உண்டிக்காய்ன்னு ஒண்ணு இருக்கு. அந்த உண்டிக்காய் வந்து கை வலி, கால் வலி, கை வலி எல்லா வலியும் சுத்தி போடும். தேங்காய் வந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எல்லாம் தேங்காய் வச்சு, அப்புறம் தேங்காய் பூசணிக்காய் வச்சு சுத்தி போட்டு அவங்க கையில 100 ரூபாய் வாங்கி அவங்களுக்கு நாங்க 1 ரூபாய் ஆசிரமம் பண்ணி நாங்க அவங்க கையில கொடுத்து, அடுத்த வாரம் நீங்க நல்லபடியா உங்களுக்கு முகூர்த்த நாள்ல நல்லபடியா உங்களுக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணி நல்லா ஜோடியா வருவீங்க. அதே மாதிரி கல்யாணம் ஆதவங்க, குழந்தை ஆளாதவங்க எங்ககிட்ட அழுது பேசிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் நாங்க பழம் 1 ரூபாய் காயின் கடிச்சு கொடுத்து, காமாச்சோளம் இருக்குல்ல, அந்த காமாச்சோளத்துல எண்ணெயில போட்டு காயின்ல வச்சு ஏத்த சொல்லுவோம் நாங்க. அதே மாதிரி ஒரு காயின் கொடுத்து நோட்டு கொடுத்தாங்கன்னா நோட்டுல மடிச்சு ஒரு நோட்டு மடிச்சு பீரோல வச்சு மஞ்சள் துணி கட்டி வச்சீங்கன்னா உங்களுக்கு செல்வம் சேரும், பணம் சேரும், நகை நட்டு சேரும், எல்லாமே சேரும். கஷ்ட நஷ்டம் வராது, குடும்பத்துல எந்த பிரச்சனை இருக்காது. எது இந்த காளிமா கோயில வேண்டிட்டு போனாலும் அத்தனையுமே நடக்கும்.